அண்ணா, சர்வலோகத்தை விட்டு பூலோகம் வந்த உடனே நாம நம்முடைய உருவத்தை விட்டு மனுஷ வடிவுக்கு இப்ப மாறிட்டோமே. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு நாகவல்லி? நாம இந்த உருவத்துல இருந்தா தான் நாம ஆசைப்பட்டபடி இந்த பூலோகத்தை சுத்தி பார்க்க முடியும். நாகவல்லி, நாகமணியை கவனமா பாத்துக்கணும். இது உன் உடல் உஷ்ணத்தை விட்டு விலகவே கூடாது. ஜாக்கிரதை. சரிண்ணா. சரி, போலாமா? போகலாம். வா. நில்லுங்கள். நாகராஜா, நாகவல்லி, 2 பேரும் எங்கே செல்கிறீர்கள்? நான் அவ்வளவு சொல்லியும் என் வார்த்தையை மதிக்காமல் சர்ப்பலோக எல்லையை தாண்டி பூலோகம் வந்து மனித உருவாகவும் உருமாறிவிட்டீர்கள். திருலோக சஞ்சாரத்தில் இருக்கும் உமது பெற்றோர்கள் திரும்பி வந்து கேட்டால் அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வது? உமது குழந்தைகள் பூலோக சஞ்சாரம் போயிருப்பதாக சொல்லுங்கள். என்னையே எதிர்த்து பேசுகிறீர்களா? இல்ல தாத்தா, பூலோகத்தை சுத்தி பார்க்கணுங்கிற எங்களுடைய ஆசை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எங்க மேல கோவமே வராது. துணையில்லாத நெடும் பயணம் கடும் துன்பத்தை தான் கொடுக்கும் குழந்தைகளே. நெடும் பயணமா? வரும் விஜயதசமிக்குள் திரும்பி வர வேண்டிய நாங்கள் எப்படி நெடும் பயணம் போக முடியும்? இது ஒரு சிறு குறும்பயணம் தான் தாத்தா. எட்டிய வரை பூமியை எட்டி பார்த்து விட்டு வந்து விடுகிறோம். எதை சொல்லியும் இனி உங்களை தடுத்து நிறுத்த முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. முதியோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். சரி, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் சர்ப்பலோக இளவரசன் இளவரசி என்பதை மறந்துவிட்டு இப்போது எடுத்திருக்கும் மனித உருவிற்கு ஏற்ப பூலோக சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், வரும் விஜயதசமிக்குள் திரும்பி விடுங்கள். இல்லை என்றால் அன்று சர்ப்பலோகம் திரும்பும் உமது பெற்றோரின் கோபத்திற்கு நான் ஆளாக நேரிடும். புறப்படுங்கள். போகலாமா? போகலாம். என்ன நம்மளையெல்லாம் வர சொல்லிட்டு மாப்பிள்ளைய காணுமே? மாப்பிள்ளையோட பாட்டி திருவாரூர் தேரு மாதிரி, அதை அசைச்சு தான் அழைச்சிக்கிட்டு வரணும். வந்துருவாங்க. வணக்கம் வணக்கம். அருணாச்சலம், உனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காருன்றத விட மகேஸ்வரிக்கு ஒரு தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கான்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆடா, நீ என்னப்பா இப்படி பேசுற? நம்ம மகேஸ்வரிய கட்டிக்க அந்த சிவனேசன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவ அமைதி என்ன, அடக்கம் என்ன, அறிவு என்ன, அழகு என்ன, அடடடடடா. தாய் இல்லாம வளர்ந்தாலும் அருணாச்சலம் தான் பொண்ண தரத்தோட தான் வளர்த்திருக்காரு. இந்த நிச்சயதார்த்தத்தை போலவே கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். இருக்கிற சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் என் பொண்ணு ஒருத்திக்கு தானே. ஊரே மெச்சுற மாதிரி என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திட மாட்டேன். என்ன மகேஸ்வரி, எதுக்கு இப்ப கண் கலங்குற? ஒரு அம்மா தனக்கு பிரசவம் முடிஞ்சு கண் முழிக்கிறப்போ பிறந்திருக்கிறது பொண்ணுன்னு தெரிஞ்சா அந்த நொடியே தன் மகளுடைய கல்யாணம் வரைக்கும் கற்பனை பண்ணி பாத்துறாள். ஆமா, அது பொம்பளைங்களோட குணம். எங்க அம்மாவும் என் கல்யாணத்தை கற்பனையில மட்டுமே பார்த்துட்டு போயிட்டா. வாங்க பாட்டி, பாத்து இறங்க. மெதுவா. வாங்கம்மா. வாங்கம்மா. வணக்கங்க. வாங்கம்மா.
உட்காருங்க. உட்காருங்க பாட்டி. ஏய் மாப்பிள்ள வந்துட்டாருடி. என்ன மாப்பிள்ள வந்துட்டாரா? ஆமாண்டி. ஏய் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்காருடி. ஏய் வாடி போய் பாத்துட்டு வரலாம். ஐயோ நான் மாட்டேன். என்னடி பொண்ணு நீ இந்த காலத்து பொண்ணு மாதிரியா இருக்க? திருட்டுத்தனமா கூட மாப்பிள்ளைய பார்க்க வர மாட்டேங்கிறியே. இங்க பாருடி, இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நம்பவே கூடாது. சந்தர்ப்பம் கிடைச்சா பஸ்ஸ புடிச்சு போய் மாப்பிளைய பாத்துட்டு வந்துருவாங்க. சும்மா இருடி. சரி சரி, நீ போய் காஃபி எல்லாம் ரெடி பண்ணு, நான் வரேன். ஏய் ஐயோ. அது சரி, நாம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தா மாப்பிள்ள கோச்சிட்டு எழுந்துச்சு போயிட போறாரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. ஏமா மகேஸ்வரி அழைச்சிட்டு வாமா. ஏய் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. கூட்டிட்டு வர சொன்னாங்களா? ஆமா, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாத. எங்க அவ? வந்துட்டேன். ஏய் சீக்கிரம் வாடி. ஐயோ மகேஷ் இந்த காஃபி பிடி. வா வா. முதல்ல மாப்பிள்ளை கொடுமா. கொடுமா. நீ குடுமா, நான் கொடுத்துக்கிறேன். நீ போ எடுத்துங்க, வாங்கிக்கங்க. வாங்கிக்கம்மா, எடுத்துங்க எடுத்துங்க, வாங்கிக்கங்க. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அப்புறம் எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். பொண்ணு கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஏய் மகேஷ், அதனால என்ன, தாராளமா போய் பேசுங்க. என்னடி இது, திடீர்னு இப்படி தனியா பேசணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி பயம்? தைரியமா பேசு. இல்ல நான் எப்படி? நீ ஏண்டி பயப்படுற? அவர் தாண்டி பயப்படணும். உங்க பேரு மகேஸ்வரின்னு சொன்னாங்க. பேரு ரொம்ப நல்லா இருக்கு. என் பேரு சிவனேசன். ஊன்னா 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 ஊஹும் இல்லையே. ஏன் என்ன பார்க்க பிடிக்கலையா? ஐயோ ஆஹா. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. உங்களுக்கும் அப்பா மட்டும்தான். அதனால தனிமையில வளர்ந்தவங்களோட மனசு பாசத்துக்காக ஏங்கும். தான் வாழ போற வீட்லயாவது மாமன் மச்சான் குழந்தையாங்கிற உறவுகள்லாம் இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கலாம். யாதும் ஒரே யாவரும் கேளர். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். என்ன பிடிச்சிருக்கான்னு தானே கேட்க வந்தீங்க? பிடிச்சிருக்க. உங்களை பிடிச்சிருக்க. உங்க வெளிப்படையான பேச்சு பிடிச்சிருக்க. என்னப்பா
பொண்ணு கூட பேசுறேன்னு போனவன இன்னும் காணா பழக்கடை வழி எங்கேயாவது இழுத்துட்டு போயிட்டானா? பொண்ணோட அறிவுக்கும் குணத்துக்கும் பாக்குறவங்க எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா எங்க வீட்டு பொண்ணு அப்படி இல்ல. ஒருவேளை மாப்பிள்ளை அங்க மயங்கி விழுந்தாலும் விழுந்திருக்கலாம். யாராச்சும் போய் பாருங்க. ரொம்ப நேரம் நீங்க இங்கே நின்னுட்டு இருந்தா உங்களை எங்க அப்பாக்கு பிடிக்காம போயிட போகுது. நான் க்ளீன் போல்டு. ஏப்பா சிவனேசா, பொண்ணு கூட பேசுறேன்னு உள்ள போனேன், இப்ப பேசாம உக்காந்துருக்க. பொண்ணு கூட பேசினதுக்கு அப்புறம் எங்க யாரு கூட பேச பிடிக்கலையா? பாட்டி, நீங்க எனக்கு பேசி பேசி பழக்கி விட்டதெல்லாம் மகேஸ்வரி கூட நான் பேசதான் பழக்கி விட்டீங்களோன்னு தோணுது பாட்டி. அட பாவி, இப்படி மாறிட்டியே. மாப்பிள்ளை மகேஸ்வரி கிட்ட வாழ்நாளெல்லாம் பேச ஆசைப்படுறேன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன அருணாச்சலம், ஆக வேண்டியதை பார்ப்போம். தம்பி, மற்ற விஷயங்களை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். மகேஸ்வரி எனக்கு ஒரே பொண்ணு. அப்படி இருக்கிறப்போ நீங்க அளவா கேட்கறதும் நான் அளந்து கொடுக்கறதெல்லாம் இந்த வீட்டில் இல்லை. நான் அள்ளி கொடுக்க ஆசைப்படுறேன். எனக்கு பின்னாடி இல்ல கல்யாணத்துக்கு பின்னாடி எல்லாமே உங்களுக்கு தான். எனக்குன்னு 2 வேட்டி, 2 பைஜாமா, அப்புறம் நான் உயிரா நேசிக்கிற அந்த ஓலைச்சுவடி, இது போதும். அப்படியே என் காலை உருண்டோடிடும். உங்க பெரிய மனசை நீங்க காட்டிட்டீங்க. என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். பெத்தவங்க முகத்தை நான் பார்க்கலனாலும் அவங்க சேர்த்து வச்சுட்டு போன ஆஸ்தியா அவங்க பாசத்தை நான் பார்க்கறேன். தங்கத்தை எப்படி தங்கத்துக்கு அலங்காரம் பண்ண முடியாதோ அப்படிதான் மகேஸ்வரி. வரதட்சணைன்னு நீங்க ஒரு குண்டுமணி நகையோ சல்லி காசோ எனக்கு தர வேண்டாம். உங்க பொண்ணை மட்டும் எனக்கு கொடுங்க, அது போதும். ஐயா, என்னை பெத்தவங்க என்னைக்கோ காலம் ஆயிட்டாங்க. எனக்குன்னு இருக்கிறது ஒரு பாட்டி மட்டும்தான். அதனால நீங்க மகேஸ்வரிக்கு மட்டும் அப்பாவா இல்லாம எனக்கும் அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். தம்பி, எனக்கு இருக்கிறது ஒரே மக. அவளுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வெறும் மருமகனா மட்டும் இருந்துருவானோன்னு நான் பயந்தேன். ஆனா நான் வணங்குற ஓலைச்சுவடி என்னை கைவிடல. மகனுக்கு மகனாகவும் மருமகனுக்கு மருமகனாகவும் இருக்க ஆசைப்படுற உங்களை எனக்கு காட்டிருச்சு. மகேஸ்வரி, இங்க வாமா. மாப்பிள்ள, நீங்களும் வாங்க. வாங்க. உங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு நீங்க 100 ஆண்டு காலம் வாழணும்னு 2 பேரும் சேர்ந்து இந்த சுவடியை வேண்டிக்கிங்க.